அடிக்க மாட்டேன் அழுவாங்கன்னு சொல்றேன் அழுவாத இப்ப நான் அடிச்சேன் அப்புறம் ஏன் அழுவுற அழுவாதேருமா அழுவா கூட தொலைச்சு விடு அழுவாத கொடு அழுவ கூட கொடு சரியா அழுவ கம்முனு அழுவாங்கன்னு சொல்றேன் இருமா பேச அழுவாத இப்ப நான் அடிச்சேன் அப்புறம் ஏன் அழுவுற அழுவாதேருமா அழுவாங்க சொன்னதான் அண்ணன் கேட்க முடியும் யார் எந்த சரி ஏன் தண்ணி எவ்வளவு நாளைக்கு வளர்க்கறது யாரு போய் சீக்கிரம் முடிக்க சொல்றேன் குடும்பம் உனக்கு இது ஒண்ணு பாதிக்காத மாதிரி அழுவக்கூடாது யாரு அவங்களுக்கும் பாதிக்கலாம் சரியா கம்முனு சத்தம் பண்ணுங்க ரொம்ப பொறுப்பு இல்லாம அதாவது சார் என்ன சொல்லலாம் இது வந்து இந்த இடம் வந்து உண்மையிலே இதெல்லாம் நிற்கணும் அழுவக்கூடாதுமா சும்மா நீங்க அழுதுனா நாங்க எல்லாம் வேலை பார்க்க முடியும் அதாவது இது அநேகமா இதை வெரிஃபை பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த இடத்த எடுத்துட்டு போலீஸ் வச்சுக்கோங்க இந்த கட்டடமும் பாழ்படாம இந்த 2 அடி எக்ஸ்ட்ரா பண்ணி திருப்பி போடணும் பிளாட்ஃபார்ம் போடணும் இந்த வீட்டுக்கும் பாதிப்பு இல்லாம இதே பிளாட்ஃபார்ம் போடணும் போட்டு தனியாக தான் பண்ணி யாரும் பாதிப்பு அதாவது இன்னைக்கு எந்த ஊருக்கு போனால் அந்த ஊருடைய டிஎம் இருக்கணும் இந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட் சொல்லணும் பஞ்சாயத்து கிளர்க் சொல்லணும் நீ அதான் சொல்லுப்பா சொல்லாதானே நிற்பான் சொல்லாம எப்படி நீங்க பண்ண முடியாது சீட்டு போட்டு கொடுங்க பணம் கொடுத்துறேன் எல்லாம் ரிப்பேர் பண்ணி கொடுத்துறேன் $50,000 கொடுத்துருக்கேன். நீ உனக்கு பணம் கிடையாது. நீ வந்து என்ன பண்ணுவாங்க ரிப்பேர் யாரு பொறுப்பெடுத்துக்கிறது அரிசி இருக்கா
அதெல்லாம் அப்படிதான் பண்ணக்கூடாது. போய் 2-3 மூட்டை அரிசி மளிகை ஜாமான் வாங்கி சரியா? அந்த 500 கையில் இல்லை, நீ இந்த கையில் வச்சுக்க, உன் செலவு வச்சுக்க. அரிசி உப்புமா வாங்கி சொல்லுங்க, வீடு ரிப்பேர் பண்ண சொல்லுங்க, கவலைப்படாது. சரிதானே? நான் இருக்கேன், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.